அன்னியங்க சார் கேம் ஐடி ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பம்மா. இன்றைக்கி நம்ம ஹேத்தேன்னு பார்ட் 5 பார்க்க போகிறேன்னா நான் ஸ்பெண்ட் வச்சு பார்க்கலண்ணா போய் பார்த்துட்டாங்க. ஓகேடா, நம்ம வந்தது லேட்டஸ்ட் டேட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் படி வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ஜிமின் கிட்டே சொல்லாமல் கொள்ளாமல் ஊருக்கு போயிருப்பீங்க. அதை ஜார்ஜோட அம்மா அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. ஸோ அவங்க அம்மா கிட்ட அதை கேட்டுட்டு ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக again அவன் ரூமுக்கு வரான். ஸோ உங்கள் காய் இருந்துட்டு, டேய் ஜிம்னா என்னடாச்சு? அது மச்சான் என்னடாச்சு? ஏய் என்னடா பேர் இந்த மாதிரி இருக்கு? ஓ அவள் தான் அரைஞ்சிட்டாலாம் என்ன? ஏய் இங்கே பாடுறா மச்சான். மச்சான் டேய் என்னடா உழையிட்டு இருக்க? என்ன சொல்லு அப்படின்னு பட்டன் அப்படியே பெட்டில் படுத்துக்கிறான். காய் இருந்துட்டு, டே யாக்குடே இங்கே பாடுறா மச்சான் என்னமோ ஆயிடுச்சா, ஓடியாடா சீக்கிரம் ஓடியாடா அப்படின்னு சொன்னதும் யாக் பதறி அடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து அப்படியே ஓடி வந்துடுறான். என்னடாச்சு என்னாச்சு? ஏன்டா படுத்துட்டு என்னடாச்சு? கரும்பு பிடிச்சவனே ஃபஸ்ட்டு டவலை கட்டுறான். ஐயோ சாரி மச்சான் அப்படின்னு அவனும் தடவி டவல் எடுத்து கட்டிக்கிட்டு ஸோ ஜிம்னு அப்படியே வந்து பார்க்குறான். ஸோ அப்படியே பட்டுன்னு திரும்பி படுத்துக்கிட்டு மேலேயே பார்த்துட்டு, போயிட்டால டேய் குரங்கு என்னடா ஆச்சு? என்ன பண்ணுறீங்க? போயிட்டான். எம்மா டேய் என்னாச்சு மச்சான்? நீங்கள் பாத்ரூமில் வேலை இருக்கு ஒழுங்கா சொல்கிறீ. போயிட்டால மச்சான், நீ போய் உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன் இப்படி சொன்னதும் ஸோ யாக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே போகிறான். இப்போ சிவன் பட்டுன்னு ஏஞ்சி உட்காந்துடுறான். ஸோ யாக்கும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான் பதறி போயிட்டு. டே காய் அவ போயிட்டாடா. எவடா போனா? யாருடா போனா? எங்கடா போனா? சொல்லி தொலைறேன்டா மச்சான். தேன்றா. சரி அவ போயிட்டா மச்சான். சரி மச்சான் சொல்லாமல் போயிட்டாடா. ஓ மச்சான் ப்ரப்போஸ் பண்ண போனேடா. நாங்கள் விட குஜாலாக இருந்தேன், நீ கம்மிட் ஆயிடுவேன். அப்புறம் நிறைய விஷயம்லாம் நினச்சிட்டு இருந்தேன் மச்சான். டேய் போயிட்டாடா அவன் மச்சான். தேன் போயிட்டாடா. இல்லை எனக்கு தெரியாது எனக்கு அவள் வேணும். அவள் எங்கடா இருப்பா? நான் பார்க்கணும். அவளை பார்க்கணும். நான் அப்போ போகணும். டேய் வாடா போகலாம் அப்படின்னு என் கூட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அப்படியே டவலை பிடிச்சிட்டு, டேய் மச்சான் மனம் போதுடா, வெளில இழுத்துட்டு போயிடாதடா ப்ளீஸ்டா. அப்போ காய் இருந்துட்டு, டேய் வச்சம்மானே எங்கடா போய் தேட போகிற? அவள் எங்கே இருப்பான்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அவள் வேணும் அவ்வளோதான். இப்போ எனக்கு அவளை பார்க்கணும். எப்படி அவள் சொல்லாமல் கொள்ளாமல் போவான்? பெரிய மயிறு நினைப்பா அவளுக்கு, எனக்கு தெரியாது, பார்க்கணும். இப்போ டேய் இறாடி போகலான்டா, டவலுடாடி ப்ளீஸ்டா விட்றா மச்சான் ப்ளீஸ் காப்பாத்துறா அப்படி சொன்ன தோசை காயம் வந்துட்டு யாக்கு இந்த சைடு இழுத்துட்டு, மச்சான் அவளை பார்க்கணும் தானே, பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ண. நீ டென்ஷனாக இருக்க, கடுப்பில் இருக்க. அதெல்லாம் கிடையாது, நீ இப்போ அவளை பார்க்கணும். டென்ஷனாக அதெல்லாம் கிடையாது, எனக்கு பார்க்கணும், அவளை பார்க்கணும். வச்சுட்டு சரி ஜார்ஜுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு ஜார்ஜுக்கும் கால் பண்ணுறான். அவன் எடுக்கவே இல்லை. மச்சான் அவன் எடுக்கலடா. எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ தேனை பார்க்கணும், இப்போ அதை பார்க்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு அகெயின் டோர் கிட்டே போகிறான். ஸோ காய் மறுபடியும் அவனை பிடிச்சி இருந்துட்டு, டேய் எங்கடா போகிற? வச்சுட்டு வரேன் அப்படின்னு ரியா கால் பண்ணுறான். ஸோ அவளும் அட்டன் பண்ணுறா. ஹலோ சொல்லுங்கள் சார், டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டீங்க போல். சரி வண்டியாமல் பேசணும் கால் பண்ணா, சார்ஜர் கொடு. கொடுக்க முடியாது. குட்ரி ப்ளீஸ் டி. முடியாது, கொடுக்க முடியாது. இவரை வச்சுட்டு சரி அப்போ நீயே சொல்லு, தேன் எங்கே போயிருக்கா அப்படின்னு. ஸோ ஜிமின் பட்டுன்னு ஃபோனை வாங்கிடுறான். டேடி என்னடா ஆச்சு? நான் தான் தேனுன்னு சொல்வேன், நீ எப்படி சொல்வா? மச்சா நீ சொல்லக்கூடாதுடா, அது தப்பு, நான் தான் சொல்வேன் தேன்னு. ஐயோ இவன் சரிடா குட்ராடி அப்படின்னு அகெயின் ஃபோன் வாங்கி, சொல்றி உன் ஃப்ரெண்டு அவன் எங்கே? பொறுக்கி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்னோடய நல்ல ஃப்ரெண்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு நான் என் கொள்ளுப்பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கனே. இவளை எச்சி ஒழுங்கா சொல்லு. சொல்ல மாட்டேன் ப்ரோவா இவனுக்காக என்னெல்லாம் தாங்க வேண்டியதாக இருக்குது. அம்மா சொல்லுமா, கொடுமையாக இருக்கு எனக்கு இங்கே.
ஒருத்தன் டவலை பிடிச்சிட்டு நிற்கிறான், அவன் மானத்தை வாங்கிட போகிறான், ஒழுங்காக சொல்லிடு. எனக்கு தெரியாதுடா. என்ன தெரியாது உனக்கு? உன் ஃப்ரெண்டு தானே? என் ஃப்ரெண்டு தான். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசில் ஒரே ஸ்கூலில் படித்தோம், அதனால டச்சில் இருந்த அவ்வளோதான். ஜஸ்ட் வெறும் கான்டாக்ட் மட்டும்தான். அப்போ இருந்த ஊரில் தான் இப்போவும் இருக்காதான்னு எனக்கு தெரியல. நான் வேணா அந்த அட்ரஸ் உனக்கு அனுப்புகிறேன். ஓகே அனுப்பு. ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியாதுப்பா அவள் அங்கே தான் இருக்காதான்னு. முட்டி அனுப்பு. அனுப்ப மாட்டேன் படா. ப்ளீஸ் அனுப்பு ப்ளீஸ். சார்ஜரை பொண்டாட்டி இல்லை நீ. நான் சார்ஜரை பொண்டாட்டி தான், நீ ஃபோனை போய் அனுப்புகிறேன் அப்படின்னு அவள் கட் பண்ணிடுறா. காய்க்கு செம்மையாக கடுப்பாயிடுது. அப்போ சிம்மன் இருந்துட்டு என்ன தெரிஞ்சுதா? அவள் ஊர் தெரிஞ்சுதா? எங்கே போயிருக்கா? எங்கே போனா அவள் தேனு? எங்கே போனா? எனக்கு பார்க்கணும், அவளை எனக்கு பார்க்கணும். எங்கே சொல்லு, ஃபோன் நம்பர் ஏதாச்சும் அனுப்புனா? டேய் இருக்கும்போது எதையும் கழட்டாமல் இப்போ உட்காந்து அது இது நோட்டுருக்க. வெயிட் பண்ணு அப்படின்னு ஒரு 5 minutes ஆகுது. ஸோ ரியாவும் அட்ரஸ் அனுப்புகிறா. மச்சான் அட்ரஸ்டா வந்துச்சா? போகலாம். இப்போயே போகணும். இப்போயே போய் அதை கண்டுபிடிச்சா அவளை இப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. அவங்க அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ அந்த சைடாக ஒரு பாட்டி நடந்து போயிட்டுருப்பாங்க. இப்போ யாருக்கு இருந்துட்டு அழகி இங்கே வாயேன். அழகியா? எப்பா தம்பி, உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் கண்ணாடி போட்டு விட்றியா? 4 புருஷனை கட்டி அழகெல்லாம் இழந்துட்டு நின்றுட்டுருக்கேன், என்னை வந்து அழகுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். டேய் தசிங்க தேவையாடா உனக்கு? ஷோவா பாட்டி இல்லை இங்கே இருந்தாங்களே, எங்கே அவங்களாம்? அவங்க எங்கே போனாங்க? இது வந்து அவங்க சும்மா இருந்த இடம்ப்பா, வாடகைக்கு இருந்தாங்க. ஸோ அந்த ஊருக்கு போகிறனால கிளம்பி போய் 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா? இப்போ காய்ந்துட்டு சிம்மனோட ஷோல்டரை டேப் பண்ணுறான். எனக்கு தெரியாது, எனக்கு அவள் அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். அவகிட்ட கேளுடா. நான் கேட்கல மச்சான், நீயே கேளு. ஐயோ பாட்டி அவங்க அட்ரஸ் தெரியுமா? எனக்கு என்னப்பா தெரியும், மூலையில் ஒரு பாட்டி மாங்காய் பத்தி போட்டுட்ருக்கோம், அதுக்கிட்ட வேணால் கேளு, நிறைய அட்ரஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ 3 பேரும் அகைன் அந்த பாட்டிக்கிட்ட போகிறாங்க. ஸோ அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு யாருக்கு இருந்துட்டு கிளவி அங்கே 3rd streetல ஒரு வீடு பூட்டி கிடக்குல, யார் பார்த்து கிளவின்ற? என்னை பார்த்தா அவனுக்கு கிளவி மாதிரி இருக்கா? தடிக்கு குழியில் உண்டா செத்து போச்சுன்னு குழியை மூடுற வயசில் இருந்துட்டு கிளவியா? ஆமாம் கிளவி தான். நீ என்னப்ப இந்த வயசுலேயும் ஃபேஸ் பேக்லாம் போட்டு இவ்வளோ அழகாக இருக்கேன், இப்போ நினச்சாலும் 4 புருஷன் நல்லா கல்யாணம் பண்ண முடியும், நீங்கள் வேணா வரீங்களா? மச்சா கிளவனை கூப்பிடுறா, மூட்டுறா. அப்போ ஜிம்மின் வந்துட்டு அந்த 3rd streetல அவங்க அட்ரஸ் இருக்கா? அது அவங்க அட்ரஸ்ஸு போன வாரம் ஒரு பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டான் தம்பி, எனக்கு தெரியாது. பையன் வந்து வாங்கிட்டு போயிட்டான்? மச்சான் அப்போ தேனு புக்குடா, செருப்பாலையும் அடிப்பான். சரி மச்சான் சரி வா போகலாம் அப்படின்னு. ஸோ கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. உங்களை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. 2 days ஆனதுனால அவங்க மறுபடியும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு இல்லையா, அகைன் கொரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ 3 பேர் போகும்போது ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்பிங்காகவே இருக்கும். இப்போ அவன் யார்கிட்ட மச்சான் சொல்கிறா மச்சான் அடிச்சி சொல்லு, உங்கள் வீட்டில் இருக்க முடியாது, நம்ம வேணா அந்த ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்கலாமாடா? ஏட்டா மச்சாக்காய் இவன் எதுவும் ஆயிடுச்சுடா, ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்கணுன்றான், அது ஒரு பொண்ணை. மச்சான் இல்லைடா வந்து எங்களை பார்க்கணும் போலே இருக்கு. டேய் ஐயோ வேணாம் மட்டும் கேட்க போகிறேன், டிக்கெட்ரா? மச்சான் ஒரு 2 நாள் 2 நாள் கழிச்சு அம்மா போட்டுக்கலாம். ஓகே வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்காம அகெயின் 2 பேரையும் கூட்டிகிட்டு தேடுறதுக்கு போகிறான். ஸோ அந்த ஊர் ஃபுல்லாக தேட்டர், மால், பீச்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடுறான். ஸோ அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரீட் வைஸாக போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி ஊர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போகிறான். ஸோ 3 பேர் தான் போகிறாங்க. இப்படி போகும்போது ஜிம்மின் வந்துட்டு உங்களே தேடிட்டே வரான். பின்னாடி காயா உட்காந்துட்டு டேடே மச்சான் அந்த வீட்டை பாரு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபிகர் செம்மையாக நின்றுருக்குடா,
மச்சான் அதான் பார்த்தியா நீ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாரு ஒரு ஆண்டி மஜாவாக நின்றுருக்கு. ஜிம்னா வண்டி நிறுத்தான் கொஞ்சம். எதுடா நிறுத்துறான் இப்போ இந்த சோமன் ஸ்டாப் பண்ணுறான். 2 பேரும் இறங்கிட்டு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும் நீயே செக் பண்ணிட்டு வந்துட்டு நாங்கள் இந்த 2 வீட்டில் இருக்கும்போது டவுட்டாக இருக்கேன், நாங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு வரோமே. ஏய் கடுப்பேத்தாதீங்கடா ப்ளீஸ் மச்சான் நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு 2 பேரும் அந்த வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்படியே கேட்டு போகும்போது அந்த பொண்ணு இருந்தா இல்லையா, அவள் வந்து எங்கேயோ தூரமாக பார்த்துட்ருக்கா, பார்த்து சிரிச்சிட்ருக்கா. மச்சான் அந்த ஃபிகர் இங்கே பார்த்து சிரிச்சிட்ரு எங்கே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பையன் நின்றுட்டு கையில் ரோஸ் வச்சுட்டு அதோட பெட்டல்ஸ்லாம் பிடிங்க அந்த சைட், அதாவது அவளை பார்த்து தூக்கி போட்டுட்ருக்கான். டேய் என்னடா பக்கத்து வீட்டுக்காரனே அதை ஒர்க் பண்ணுறவா, நம்மளுக்குமே ஆண்டி தாண்டா, ஃபிகர் சைட் இப்படியவே கூடாது அப்படின்னு அவங்க ஸ்லோவாக அந்த பொண்ணுக்கு தெரியாமல் செவ்வரி குதிக்கிறாங்க. மச்சான் பாத்திர போகிறாடா நீ வேற, அது வழிஞ்சிட்டு இது பாகுமா அப்படின்னு க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அதாவது 2 பேருக்கு நடுவில் தான் போகிறாங்க. அவள் பார்க்கவே இல்லை. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே அந்த ஆண்டிக்கிட்ட போகிறாங்க. ஹலோ ஆண்டி. ஸோ அவங்க அப்படி திரும்புகிறாங்க. யார் பண்ணிங்களா யார்? இல்லை சும்மா இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருந்தோம், நீங்கள் ஸ்டில் எங்கே இருக்கீங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம் ஆண்டி, வேறு எதுவும் இல்லை. ஓ அப்படியா, அது ஒன்றும் இல்லை, அது டெய்லி மார்னிங் கேரட் ஜூஸ் குடிப்பேனா அதனோட ஸ்கின்னை இன்னமும் பலன்னு வச்சுருக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓ கேரட் ஜூஸா மச்சான் நோட் பண்ணிக்கடா, பின் எடுத்துக்கிட டெய்லியில் நோட் பண்ணுறா. ஐயோ போங்கப்பா கலாய்க்காதீங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களை இந்த ஊரில் பார்த்ததே கிடையாது. நாங்கள் கொரியாலேருந்து வரோம் ஆண்டி, ஃப்ரெண்டோட ஆளை தேடி வந்தோம். அப்போ சும்மா நாங்களாம் ஆண்டி என்கரேஜ் பண்ணுறோங்க ஆண்டி. ஓ அப்படியாப்பா, நீங்கள் எதுவும் நினச்சிக்கலன்னா உங்கள் நம்பர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோடய நம்பர் தானே நிறைய பேர்த்து இருக்குது, நாங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்பர் சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் அப்படி இடிச்சுக்கிட்டே வாங்குறாங்க நம்பரை. ஆண்டி நைட்டு கால் பண்ணுறேன். டேய் மச்சான் ஃபஸ்ட் நான் கால் பண்ணிடுறேன், அப்போ நீ கால் பண்ண. படா நான் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். மச்சான் நான் தான் கால் பண்ணுவேன். ஆண்டி நான் கால் பண்ணுறேன். ஆண்டி நான் பண்ணுறேன், அப்போ எடுங்க. பேசாமல் 2 பேர் கான்ஃபரன்ஸ் போடுங்க, 2 பேருமே பேசலாமே. ஓ ஆண்டி செம்ம ஸ்பீடாக இருக்காங்களே. ஓகே ஆண்டி அப்படின்னு ஸோ அப்படியே இறங்கி வராங்க. ஸோ ஜிம்மில் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக தேடிட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி அந்த ஊருக்குள்ளே நிறைய இடத்துல அவன் தேடுறான். ஸோ எங்கேயுமே அவனால் உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே ஒரு 3 days அந்த வீட்டிலே தங்கியிருக்கான், அந்த ஜார்ஜோட வீட்லேயே. என் போயிடலான்னு சொல்லிட்டு யாக்கும் காயம் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கொரியா கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஜிம்மின் அவன் வீட்டை ரீச் பண்ணிவிட்டு உள்ளே அப்படியே வரான். அவனோட அம்மா வேகமாக ஓடி வந்தானை ஹக் பண்ணிவிட்டு, சோ செல்லக்குட்டி எவ்வளோ நாளாச்சு என்னை பார்த்து, என்னடா இழைச்சிட்டேன், என்ன கல்யாண வீட்டுக்கு தானே போனேன், ஒழுங்காக சாப்பிட்லையா நீ, இந்தியாவிலலாம் நல்லா சோறு போடுவாங்களே, என்ன ஒழுங்காகவே சாப்பிடல தானே நீ, என்னப்பா மூஞ்சி சோகமாக இருக்குது, எங்கே உன் பின்னாடி விட்டுட்டு இருந்த 2 வாழை காணும். யாக்கும் காயதான்ப்பா கேட்குறேன், எங்கே அவங்க வரானுங்க. ஸோ அப்படியே ஜிமின் சோகமாகவே அவனோட திங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடுறான். யாக்கும் காயம் பின்னாடியே வராங்க. மீ எப்படி இருக்கீங்க மீ? நல்லா இருக்கேன். ஏன் என் பிள்ளை ஒல்லியாயிட்டா, நீங்கள் 2 பேர் மட்டும் குண்டாயிட்டீங்க. குண்டாயிட்டோமா? மச்சான் நம்மளை பார்த்தா குண்டாயிருக்க மாதிரியே இருக்குது. இவனுக்காக அஞ்சு எவ்வளோ கிலோ நான் தான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம்மா அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான், அவன் சோறு சேர்த்து நான் தான் சாப்பிட்டேன். ஓ இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறேன் போங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அகெயின் ஜிமினோட ரூமுக்கு வராங்க. ரூமில் லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகியிருக்கு. மச்சான் வந்தோடனே பட்டு தூங்கிட்டானா என்ன, தூங்குஞ்சி அப்படின்னு யாருக்கு லைட்டு போடுறான். ஸோ ஆப்போசிட்டில் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு ஜிமின் அப்படியே ட்ரக் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை அடிச்சிட்ருக்கான். டேய் மச்சான் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா, நாங்களும் வரோம் அப்படின்னு டோர் லாக் பண்ணிவிட்டு 2 பேரும் வராங்க. டேய் என்னடா, நீ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ தானே வந்த, இவ்வளோ தரண்டா. எவ்வளோ தரண்டா? என் தேனு பார்க்க முடியல. எங்கடா போனா அவ? பார்க்கணுண்டா அவளை, என்னை பார்த்தே ஆகணும் அவளை. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு அப்படின்னு. ஸோ பக்கத்தில் இருக்க எல்லா திங்ஸையும் அப்படியே தூக்கி போட்டு உடைக்கிறான். யாக்கும் காயும் அப்படியே அவனை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் முடியல. அச்சு தூக்கி போட்டு வச்சிட்ருக்கான். என்னை அவளை பார்க்கணுண்டா,
எனக்கு இந்த போதெல்லாம் பத்தாது, எனக்கு டென்ஷனாக இருக்குது, நீ எனக்கு ஏதாச்சும் பண்ணும் போல இருக்குடா அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்க கண்ணாடி அப்படியே குத்தி உடச்சிட்றான். அவன் கையில் ஃபுல்லாக அப்படியே ப்ளட்டு வருது. டேய் என்னடா பண்ணிட்டுருக்க, ஐயோ வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு பார்க்குறாங்க. ஏய் விடுங்கடா, இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இன்னும் பெயின் வேணும், எனக்கு காண்டாவது, எனக்கு பிடிக்கல, எனக்கு இன்னும் பெயின் வேணும், ஏய் தள்ளுறா அப்படின்னு அகெயின் போயிட்டு அந்த கிளாஸ் எல்லாம் போயிட்டு குத்துறான். அவன் கையில் இன்னும் பிளட்டு வந்துகிட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் போயிட்டு அவனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் உட்கார வைக்கிறாங்க. டேய் எங்கடா போகிறான், நாய் இப்படி கிழிச்சிக்கிட்டா கச்சிருவாள் அவன் தேனு மயிர் மாதிரி பண்ணிவிட்டு. ஆஹா எனக்கு அவனால் இல்லைடா, அவள் கிடப்பானா குத்திக்கலாம், கிடப்பான்ல கிடைக்க மாட்டாள, எனக்கு தெரியாது அப்படின்னு வேகமாக ஏஞ்சி போயிட்டு அவன் ட்ரக்ஸ் எல்லாம் வச்சுருப்பான்ல, ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவனே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். டேய் என்னடா பண்ணுறான் அவன், ஐயோ அப்படின்னு 2 பேரும் அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு அவனை காம் பண்ணி தூங்க வச்சிடுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. யாக்காய் ஜிமின் 3 பேரும் பெட்டில் அப்படியே தான் தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல தான். ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க. யாக் பதறி போயிட்டு அப்படியே ஏஞ்சிருக்கேன். டே எங்கடாடி அம்மாடாடி அதே ஐயோ இவன் ஒருத்தாடி காய் நீயாச்சும் எந்திராடி. என்னாச்சு என்ன யார் தேனு சே தேனெலாம் வரல, அம்மா வந்துடுவாங்கடா. ஐயோ மட்டும் அவங்க ஸ்மெல் பண்ணாங்க, செத்தோம், நம்ம காலி அடிச்சி அவங்கள சமாளிக்க வழி சொல்கிறேன்னா அவங்க வளரிட்டு இருக்கேன்ப்பா, சமாளிக்கிறேன் அப்படின்னு அப்படியே விழுந்து எஞ்சி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். அவன் ஹெட்டை மட்டும் வெளில கொண்டு வந்துட்டு மீ சொல்லுங்க மீ, என்ன மண்டை மட்டும் வெளில வருது, டே ஆமாம் பையலே எட்டவா என் பிள்ளையே பார்க்கணும், உங்கள் பிள்ளை குடிச்சு தூங்கிட்டு இருக்கோம், டே என்னோட சொல்கிற, என்னப்பா புரியல, இல்லைம்மா குனிஞ்சு தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். குனிஞ்சு தூங்குறானா, தள்ளி நான் பார்க்குறேன், ஆமாம்மா ஒரு 5 நிமிஷம் நாங்கள் அவனை கிளப்பி கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பட்டன் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். சரி எழுப்புடா அவனை அப்படின்னு சின்ன எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. சத்தியமாக அவனை எஞ்சிருக்கவே முடியல, அதனால் ஒரு மாதிரி கையில் டயர்டாக இருக்கான். ஸோ ஒரு விட எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. ரொம்ப டல்லாக இருக்கான். ஸோ அவங்க அம்மா பார்த்ததும் ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, அவங்க பையன் ரொம்ப சோகமாக இருக்கான்னு சொல்லிட்டு போய்கிட்ட சிவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, செல்லம் ஓய் இங்கே பாரு சிமினா, ஏய் என்னப்பா அம்மா பார்க்க மாட்டியா, இங்கே பாரு அம்மா பாரு, டேய் என்னடா சிவனுக்கு ஏன் பேச மாட்டான், அம்மா அது என்ன சொல்கிறது, இல்லைம்மா பசியில் புள்ளிக்கு ஒன்றும் பேசத்தோம்ல, வயிற்றுல வேறு எலியெல்லாம் ஓடுது, வாங்க சாப்பிட்லாம், ஓகே அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்து சாப்பிடவும் சொல்கிறாங்க. சிமின் சாப்பிடவும் இல்லை, ஃபுட்டே பார்த்துட்டே இருக்கான். சிமினா டேய் சாப்பிட்றா, அது ஒன்றும் இல்லைம்மா, அவன் உங்கள் பாஸ்தெல்லாம் மிஸ் பண்ணான், உங்களெல்லாம் மிஸ் பண்ணானா அதான் ஊட்டி விடுறீங்களா, என் பிள்ளைக்கு ஊட்டாமையா அப்படின்னு ஃபுட்டு எடுத்து ஊட்டி விடுறாங்க. ஸோ அவனும் சாப்பிட்றான். ஸோ அந்த டைமில் தான் ஜிமினோட அப்பா ஒரு பிஸ்னஸ் மீட் போயிட்டு வீட்டுக்கு வருவார். 7 வயசாகுது, இன்னும் அம்மா கையில் ஊட்டிகிட்ருக்கான். ஸோ ஜிமின் ஆல்ரெடி டென்ஷன் இருந்ததால் அப்படியே ஏஞ்சி அந்த டேபிள்லேருந்து யாக் சாப்பிட்டுட்டு இருந்த தட்டு இருக்கையா அதை அப்படியே தூக்கிட்டாமான்னு கீழே போட்டுறான். அவங்க அப்பாவுக்கும் செம்மையாக கோவம் வந்தது. என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற, நீ பண்ணுறதை கேட்டா இந்த மாதிரி தான் பண்ணுவியா, தட்டு தூக்கி போடுற, இதில் இருக்க ஒரு சாப்பாடும் நான் உழைச்சி சம்பாதிச்சது, நீ சம்பாதிச்சது கிடையாது, புரியுதா, பேசுடா ஏதாச்சும் பேசு, இப்படி செல்ல மாறி நின்னா என்ன அர்த்தம், எனக்கு திட்டாதீங்க, அவன் ஏதோ கோபத்தில் பண்ணிட்டான், ஜிமின் நீ உட்காரு நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களும் கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த கேப்பில் யாக்கும் காயும், டேய் என்ன தானே ஆச்சு உனக்கு, உன் தேன் அவனுக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா எப்பட்றா, இப்படி இருந்தா அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு நீ தான் பிரச்சனை, டேய் பேசுடா வாயை திறந்து, டேய் எனக்கு காண்டாவது எங்கேயாச்சும் அடிச்சிட போகிறேன் இவனை. அப்போ யாக்கு வந்துட்டு சரி விடு உனக்கு தேன் தானே வேணும்,
நம்ம கண்டுபிடிக்கல. நீ இப்படி இருக்காதடா, மயிரோதரா எங்களுக்கு. ஆமாம்ல, நான் எதுக்கு இப்படி இருக்கணும்? நான் விட்டு போனவாவ நான் ஏன் அப்படி இருக்கணும்? கரெக்டு தான், நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு அகெயின் அவன் சாப்பிட்டு இருந்த பிளேட்டை தள்ளி விட்டுட்டு எந்திச்சு மேலே போகிறான். ஸோ எப்படி ஒரு 2-3 டேஸ் அவன் இந்த மாதிரி தான் அதிகமாக ட்ரக்ஸு சரக்கு அந்த மாதிரி குடிச்சிட்டே இருப்பான். யாக்கும் காயும் அவங்க ஃபேமிலி மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இங்கே ஜிமினோட அம்மா அவனை பார்த்தே ஒரு 3 டேஸ் கிட்ட ஆயிருக்கும். ரூம்லேருந்து வெளிலே வந்திருக்க மாட்டான். ஸோ 3 டேஸ் கழிச்சு அவன் அப்படியே வெளில வருவான். மச்சி பாப்பா இங்கே வா, இங்கே வா, என்னாச்சு? எதுக்கு 3 டேஸாக வெளில வரல? அம்மா இவ்வளோ நேரம் கூட்டம் ஒன்று. மா ஒன்றும் இல்லைம்மா, நீ போ அப்படின்னு அவன் பாட்டுக்கு போகிறான். நில்லுடா, என்ன போயிட்டே இருக்க? எங்கே போகிற? பாருக்கு போகிறான். பார்க்கா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அவன் பாட்டுக்கு போகிறான். பார் போயிட்டு செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். ஃபுல்லாக குடிச்சிட்டு நிறைய பாட்டில்ஸும் வாங்கிட்டு எகெயின் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து மேலே டேரஸ் போயிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அங்கே ஒரு உடன் செல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வச்சுட்டு அப்படியே அங்கேயே படுத்துக்கிறான். சிமினோட அம்மா அப்படியே அங்கே வந்துட்டு அவனை அப்படியே தூக்கி மடியில் படுக்க வச்சுட்டு, சிமின் சாப்பிடல? வேணாம்மா, வேணாம், வேணாம்மா எனக்கு இப்போ தூங்க போ, புருஷன் கூப்பிடுவோம், நைட் டைம் வர போ. சிமன் போம்மா, நீ போ, நீயாச்சும் போ, புருஷன் தேட போகிறான். என்னப்பா? போம்மா போ. ஜிமின் சாப்பிடுப்பா, இது மட்டும், இந்த ஒரு வாய் மட்டும் இந்தா. கட்டு. வேணாம்மா, சாப்பிடல, அம்மா உன்ட்ட பேச மாட்டேன். கட்டு. விட்டு. ஸோ அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபுல்லாக போ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பான். போம்மா, இது லாஸ்ட் வாய் சாப்பிட்டு நான் போயிடுறேன். முடிஞ்சிச்சு, போம்மா. போம்மா, 10 இட போகிறாரு. போகிறேன்டா. அம்மாவை திட்டுறல நீ, உனக்கு என்னாச்சுன்னு தெரியல, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் போகிறாங்க. ஸோ இப்படி தான் டேஸ் போகும். அவன் செம்மையாக சரக்கு அடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ் ஆன மாதிரி தான் இருப்பான். ஸோ இப்படியே ஒரு 1 month ஆகுது. ஜிமினோட அப்பா ஜிம்மிக்கிட்ட பேசுறது கிடையாது. அவங்க அம்மா மட்டும்தான் அடிக்கடி வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருவாங்க. சாப்பாடு சாப்பிட மாட்டான். அப்படியே 1 month கழிச்சு ஒரு ஆஃப்டர்நூன் டைம் யாக்கும் காயும் ஜிம்மினோட வீட்டுக்கு வராங்க. டேய், அவனுக்கு என்னடா ஆச்சு? என் பிள்ளைக்கு இந்தியா போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி இருக்கான். லூசு பசங்களா, 1 மாதமாக நீங்களும் ஆளை காணும். எங்கே தாண்டா போனீங்க? என் பிள்ளைய என்னடா பண்ணீங்க? இன்னும் சரியா இல்லையா? என்னாச்சு அவனுக்கு? என்ன சரியானும் சொல்லு. நீயாச்சும் சொல்லுடா. அதுமா ஒரு லூசு பையன்மா, லூசுமா அவன். ஷோ, என்ன ஆச்சுப்பா சொல்லு. அவனுக்கு தேன் வேணுமா? தேனா? தேன் தான் வேணுமா? அந்த தேன் மட்டும் தான் அவனுக்கு வேணுமா? டே சொல்லியிருந்தா பாட்டிலாக வாங்கிட்டு வந்துருப்பேனேடா. இவங்க வேறு. அது ஒரு பொண்ணுமா. பொண்ணா? இந்தியா போன இடத்துல சருக்கு பியோர் வந்து விட்டது. பியோர் கத்தாகே லவ் பண்ணான். ப்ரப்போஸ்லாம் பண்ணல. ப்ரப்போஸ் பண்ணான்னு போகும்போது அந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுச்சு. சொல்லாமல் போயிட்டாளா? யார் அவ? என் பையனா? எவ? அதாம்மா, அவன் தேன் வேணுமா அவனுக்கு, அவ்வளோதான். தேன் வேணும். இதே தான் இந்தியாவில்னு சொல்லிட்டுருக்கான். நாங்கள் அந்த ஊரு ஃபுல்லாக தேடி பார்த்தோம், அந்த பொண்ணை காணோம். ஊரு ஃபுல்லாக தேடி பார்த்தீங்களா? டேய், எனக்கு தெரியாது. என் பிள்ளைய என்னால் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. அகெயின் இந்தியா போகிறீங்க, அவளை தேடுறீங்க, கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரீங்க, ஓகேவா? தேடிட்டோம்மா. டேய், எவ்வளோ வேணால் தேடிக்கோங்கடா. இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. நான் என் வீட்டுக்காரோட பேக்கெட்லேருந்து எடுத்து தரேன். உங்கள் வீட்டுக்கார பேக்கெட்லேருந்து எடுத்ததெல்லாம் பத்தாது. அவர் பேங்க்லேருந்து வேணால் எடுத்தாங்க. ஷோ உங்கள்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு வேணும். தேனா? என் பையன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அந்த பொண்ணை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிருங்க. அவனுக்கு கூட்டிகிட்டு போங்கடா. என்னால் அவனை பார்க்க முடியலடா. அப்படி நாங்களும் அதான் பார்த்துட்ருவோம். பார்க்கலாமா? கூட்டிகிட்டு போகிறோம். ரூமில் இருக்கான், போங்க. நான் அவனை பார்த்தே 1 week ஆச்சு. 1 week? வெளில வரவே மாட்றான். ஃபுட்டும் சாப்பிட மாட்றான். ஆனால் டோர் ஓப்பன் பண்ணி ஃபுட் மட்டும் கொடுப்பேன். என்
எப்போயுமே ரூமில் லைட் போடுறது கிடையாது. பயமாக இருக்குடா. ப்ளீஸ், நீங்களும் என் பசங்க மாதிரி தான். ஆனால் பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ளீஸ். சொன்ன தோசை யாக்கும் காய்க்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அவங்க 2 பேரும் அகெயின் ஜிமினோட ரூமுக்கு போகிறாங்க. டேய் ஜிமினா, இல்லைவா? சரி, திற மாட்டான்டா அவன். ஏய் ஜிமினா, நாங்கள் தான் துற. ஏய் குட்டப்பையில் தொடா. இன்னும் கொஞ்சம் நேரம் தட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணதும் 2 பேரும் வேகமாக உள்ளே போயிட்டு லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. டேய் எடா அது? ஏய் மச்சான், சிரிப்பாக இருக்குடா. ஃபீலிங்ஸ் புரியுது. டே மச்சான் முள்ளடா அப்படின்னு 2 பேருமே சிரிக்கிறாங்க. ஸோ ஜிமின் 2 பேருமே மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கான். பிகாஸ் அவன் 1 மந்த்தாக ரூம்குள்ளேயே இருந்தனால அவனுக்கு பியர்ட்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் சிரிக்கிறாங்க 2 பேரும். ஏய் போதும்டா, என்னடா கோலம் இது? ஐயோ கன்றாவே அறிடாடி மச்சான். அப்புறம் ஒரு குட் நியூஸ், என் மூஞ்ச பார்க்க முடியடா. ப்ளீஸ்டா, போயிட்டு ஷேவ் பண்ணிட்டு வந்துடுடா ப்ளீஸ்டா. ஸோ இப்போ யாருக்கு இருந்துட்டு நான் முட்டினா கூட என்கிட்ட சொல்கிறேன், நான் பண்ணி விட்றேன், வா நான் பண்ணி விட்றேன். டேய் நான் முட்டு போயிருங்க மச்சான். சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்துடுறேன்டா. வீழ்ச்சினே கேட்கணும். சொல்லு பார்க்கும். முடியாது. சொல்கிறா. டேய் முடியாது மச்சான், முடியாது அப்படிங்க. மச்சான் தேன் பார்க்க போகிறேன்டா. எதே பார்க்க போகிற மாட்டாவில்? பார்க்க போகிறோமா? வா போகலாம், இப்போயே போகலான்டா. நான் மச்சான் சைக்கோ மாதிரி பேசுகிறான். டேய் ஆச்சு இவனுக்கு நம்ம சோகமாக கேட்பான்னு நினச்சேன். டேய் மச்சான் போய் தேட போகிறேன்டா. ஓ இப்பயும் நான் தான் தேடணுமா? இப்பயும் நான் தான் தேடணும். என்னால் தேட முடியாது. அவள் நான் தேட மாட்டேன். ஆனால் தேடணும். அவன் எனக்கு வேணும். மச்சான் டே இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுடாடி. டேவா போகலாம், இப்போயே போகலான்டா வாடாடி. நான் தேடணும் அவளை. தேடி பல்லார் செவிலே விட்டு எங்கடி போனான்னு கேட்கணும்டா. முஞ்சி மேலே கேட்கணும். சரி அவளை பார்த்து முஞ்சி மேலே கேட்டுக்க. இப்போ ரெடி? நாளைக்கே போகலான்டா. சரி மச்சான், நான் போகிறோம். அவளை செவிலே விட்றோம். நீ விடு, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம், நான் தான் பண்ணோம் அப்படின்னு. ஸோ ஒரு மாதிரி அவனு நினச்சிக்கிட்டு போயிடுறான். சொல்லிட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க கிளம்பி அகெயின் இந்தியா வராங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த சைட் நீங்கள் ஃபோனில் அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க ஆன்லைன் ஃப்ரெண்டு தான். ஆமாம் அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த பையன் அங்கேயே இருக்குது. என்னை பற்றி நினச்சிருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் செம்மையாக வலிஞ்சான் தெரியுமா? வலிஞ்சான். உங்ககிட்டயா? என்கிட்ட மட்டுமா? எல்லார்கிட்டையும் வலிஞ்சானே. ஓ அப்புறம் வயன் சொல்லு. உன்னால் முடிஞ்ச நாளைக்கு சிட்டி சென்டரில் இருக்க பார்க்கு வர முடியுமா? பார்க்கா? ஏன்? போ. எனக்கு அவனை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குது. அவனை பார்க்கணும் போல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஷையாக இருக்குது. ஷையாக இருக்கா? அடிப்பாவி, என்ன ஃபிக்ஸே பண்ணிட்டியா என்ன? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் வழிஞ்சா என்கிட்ட, எல்லார்கிட்டையும் தான். பட் என்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். பிடிச்சிருந்துச்சு. நைஸ் கேரக்டர். ஓ பார்த்துக்கோடி, நல்ல கேரக்டர்னு சொல்கிறவனுங்க தான் நாசமாக இருப்பானுங்க. அவன் அப்படி கிடையாது. சரி எதுக்கு சொன்ன சொல்லு, ஏன் பார்க்க வரணும்? வா சொல்கிறேன். ஓகே வரேன். ஓகேடா, இந்த பாட்டு நிறைய என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். அப்புறம் எனக்கு திடீர்னு என்னோடய 7ஆம் அறிவில் ஒரு ஐடியா பிளிங்க் ஆச்சு. அதை நான் கம்யூனிட்டியில் போடுறேன். ஓகேன்னா சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா குவிட் பண்ணிடுறேன். ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். திஸ் இஸ் ஜிகே. பாய் பாய்.